ஹலோ கைஸ். ஸோ நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் அதில் பார்த்தீங்கன்னா இப்போது மதுவுக்கும் கௌதமுக்கும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் ஒரு சேட் லைன் ஓடிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் மது சொன்னால் அந்த சின்ன பொய் தான். இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரணை மீட் பண்ணது கொஞ்சம் கௌதமுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ கௌதமோட கேரக்டர் பற்றி நேற்று தான் அவங்க பாட்டி சொன்னாங்க. சின்ன விஷயத்தெல்லாம் அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஆனால் அவங்களுக்கு பிடிச்சவங்க சின்னதாக ஒரு பொய் சொன்னாலும் அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும், கோவமும் படுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதனால் ஒரு சேடான ஒரு பாயிண்ட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த அபிஷேக் பையன் சும்மா இல்லாமல் கிரணுக்கும் மதுவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டா அது கௌதம் காதுக்கு வந்துச்சு. அதே மாதிரி அந்த கிரண் வேறு சிம் கார்டை மாற்றி கௌதமுக்கு மதுவும் அவனும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ இதெல்லாம் கௌதம் மைண்டில் அப்படியே வலசி நிற்கு. இதில் என்ன இன்னொரு மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மதுவோட அம்மா இது மாதிரி கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை நாளைக்கு என் பொண்ணோட பர்த்டே, நீங்கள் தான் சர்ப்ரைஸாக அவளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது கௌதமோட தங்கச்சி நம்ம மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாண்ணா நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கௌதம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பிளானில் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, பர்த்டே ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் இல்லை, வாங்க நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே நான் மதுவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு முடிவு எடுக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா என்ன முடிவு, என்ன மாப்பிள்ளை சொல்லி, இல்லை நான் எல்லாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசணும், அதனால் நாளைக்கு எல்லோரும் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம அங்கேயே பர்த்டே ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிஃப்டாக இருக்கும், அதாவது மொத்தத்தையும் உடச்சி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவாரா, இல்லை ஏதாவது ஹீரோவோட கெத்தை காட்டுவாரா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கௌதம் அப்படி தானே, இது எப்போதுமே மாசாக தான் பண்ணுவார். அதனால் என்ன பண்ணுவாருன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி தெரிஞ்சிடும் என்ன பண்ணுவார் அப்படின்னு. ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், பார்ப்போம்.